வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஆன்லைனில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்ன வச்சு அப்லோட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீட் யூஜி 2025 அதுக்கான ஆன்சர் ஷீட் அண்டு ஓஎம்ஆர் ஷீட் ரெண்டுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, TNMedicalSelection.net இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த யூஜி கோர்சஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா MBBS/BDS அப்படின்னு வரும். ஸோ அந்த லிங்கையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 நோட்டிஃபிகேஷன் அதை படித்து புரிஞ்சுங்க. மூணாவது, 4வது, 5வது இது எல்லாமே மூணாவது இருக்கிறது அப்ளிகேஷன், 4வது 5வதும் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ப்ராஸ்பெக்டஸும் படித்து புரிஞ்சுங்க. மூணாவது இருக்க அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அவ்வளோதான், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025க்கான ஆன்சர் கீ அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணால் எனக்கு எப்படி தான் தெரியும், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதில் தான். இதில் பாருங்கள் ஈவெண்ட்ஸ் அண்டு நோட்டிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு 2 லிங்க் பாருங்கள். ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் லிங்க், ரெண்டாவது கீ பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அதுக்கான லிங்க். நான் இப்போ முதல் லிங்கை கிளிக் பண்ணுறேன். அதாவது ஆன்சர் கீ லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த ஆன்சர் கீ. பாருங்கள், நம்ம நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்த்துறோம். ரெண்டாவது லிங்க் ஓஎம்ஆர் ஷீட் அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது எனக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக எப்படி தான் ஓப்பன் ஆகுது பாருங்கள். எனக்கு 4 பேஜ் உள்ள ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் தான் என்னென்ன டீட்டெயிலாம் எல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் ஃபில்அப் பண்ணிட்டு கடைசியில் கிளிக் அண்டு பே ஃபைனலி அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டா நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 200 பே பண்ண, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு பற்றி டவுட் இருந்தாலும் இந்த நம்பரில் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.